ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெகார் ப்ரஃபில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டர் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்டு பேபி ப்ரிசர்வேஷன் ரெண்டுமே ஒன்றா தான் வைக்க போகிறேன். ஏன்னா அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரோப்பை நான் இன்ஃபினிட்டி ஷேப்பில் வச்சு அது மேலே ரெசின் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் ட்ரை ஆகிட்டோன்னா அப்படியே எடுத்து ஃப்ரேமில் வச்சிட முடியும். நம்ம நார்மலாக அப்படியே ஃப்ரேமில் வச்சோன்னா அந்த கலர் லீக் ஆகுது. ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி சும்மா ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. கிளாஸ் ஆஃப் ரெசின் உள்ள அப்படியே அந்த ரோப்பை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம ஷேப்பில் வச்சுட்டாலே அது கரெக்டாக வந்துடும். பட் அது நான் வீடியோ எடுக்காததுனால இதை போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கம்மை வச்சு கூட நம்ம இந்த ரோப் ஃபுல்லாக தடவிட்டு அந்த ஷேப்புக்கு வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாலைக்கு நடுவில் இருக்க அந்த ரோப் மாதிரி இருந்துக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ யோசிச்சுட்டு நான் அதை சரி ஃபோட்டோக்கு ஃப்ரேம் மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி அதை ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன். மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகிட்டதுனால பேபி ப்ரிசர்வேஷனும் சேர்த்தே பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இப்போது நான் சொல்லிகிட்டு இருக்க இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 9x12 இன்ச்சஸ்ஸு. பர்டிகுலராக இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு எதுவும் கேட்கல. ஜஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் இந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஓன் திங்கிங் தான். ஃப்ரேம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் இதில் 2-3 விஷயம் ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.